இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் கர்நாடக மாநிலம் காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்ட மத்திய அரசு அனுமதிக்க கூடாது என்பதை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள தனி தீர்மானத்தை முழு மனதோடு வரவேற்பதாகவும் தமிழக விவசாயிகளின் நலனுக்கு முற்றிலும் விரோதமாக செயல்படுகின்ற காங்கிரஸ் தலைமையிலான கர்நாடக அரசுக்கு தனது கடும் கண்டனத்தை இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இது இரு மாநிலத்தில் உள்ள மக்களின் ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் சீர்குலைக்கும் செயல். தமிழகத்தின் ஜீவாதார உரிமை பறிபோனால் தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிவிடும். குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் பாலைவனமாக மாறிவிடும் என்பதையும் இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளதாக புரட்சித்தாய் சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார். பூகோள ரீதியாக தமிழகம் வடிகால் மாநிலமாக அமைந்துவிட்டது. இந்த நிலையில் கர்நாடகா, கேரளா போன்ற மேல்பகுதியில் அமைந்துள்ள மாநிலங்கள் புதிய அணைகளை கட்டுவதன் மூலம் தமிழகத்தில் வடிகின்ற நீரை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருகின்றன. தமிழகத்தில் வடிகின்ற நீரை தடுக்கும் அதிகாரம் யாருக்கும் கிடையாது. இதுபோன்ற நடவடிக்கைகள் இயற்கை நீதிக்கு முற்றிலும் எதிரானது. வடிகால் மாநிலங்களுக்கு உரிய சட்ட பாதுகாப்பு உச்சநீதிமன்றத்தால் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் இறுதி தீர்ப்பு மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி வடிகால் மாநிலமாக அமைந்துள்ள தமிழகத்தின் அனுமதியின்றி மேகதாது அணையை கட்ட முடியாது. எனவே சட்ட போராட்டங்களின் வழியாக தமிழகத்திற்கு கிடைத்த பாதுகாப்பை காப்பாற்ற வேண்டியது மத்திய அரசின் கடமை. எனவே கர்நாடக அரசு தனது இஷ்டத்திற்கு செயல்பட முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்வதாக சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார். காவிரி நதிநீர் பிரச்சனையில் தமிழகத்திற்கு தேவையான சட்ட பாதுகாப்பை பெற்று தந்ததோடு தமிழக விவசாயத்தையும் அழிந்திடாமல் காப்பாற்றியது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள்தான் என்பதை இந்நேரத்தில் பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்வதாக புரட்சித்தாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார். புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் தொடர் முயற்சியால் தமிழகத்திற்கு ஆண்டிற்கு 205 TMC நீரை கர்நாடகம் வழங்க வேண்டும் என காவிரி நதிநீர் தீர்ப்பாயம் இடைக்கால தீர்ப்பு ஒன்றை வழங்கியது. அதன்படி தமிழகத்திற்கு நீரை பெற தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மேற்கொண்டார்கள். மேலும் காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை மத்திய அரசிதழில் 9வது அட்டவணையில் வெளியிடச் செய்தார்கள். அதன் பிறகும் தமிழகத்திற்கு காவிரி நீரை விடுவிக்காத கர்நாடக அரசை கண்டித்து உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் காவிரி நீரை பெறுவதற்காக காலவரையற்ற உண்ணாவிரதம் மேற்கொண்டார்கள். மேலும் பல்வேறு சட்ட போராட்டங்களை முன்னெடுத்து காவிரி நீரை தமிழகத்திற்கு பெற்றுத்தர வேண்டும் என தனது இறுதி மூச்சு உள்ளவரை தொடர்ந்து போராடினார்கள். கடந்த 2016ஆம் ஆண்டு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தனது உடல்நிலை சரியில்லாமல் அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நேரத்தில் கூட தமிழக அரசு அதிகாரிகளை மருத்துவமனைக்கே நேரில் வரவழைத்து காவிரி நதிநீரை பெறுவதற்கு தேவையான அறிவுறுத்தல்களை வழங்கினார்கள் என்பதை புரட்சித்தாய் குறிப்பிட்டுள்ளார். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தொடர்ந்து மேற்கொண்ட நீண்டகால சட்ட போராட்டத்தின் பயனாக காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையமும் காவிரி ஒழுங்காற்று குழுவும் அமைக்க கடந்த 2018ஆம் ஆண்டு பிப்ரவரி 16ஆம் தேதி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இத்தகைய சூழலில் கர்நாடக அரசு எந்தவித கட்டுப்பாடுமின்றி தன்னிச்சையாக செயல்பட்டு வருகிறது. கர்நாடக அரசு தமிழ்நாட்டின் அனுமதியை பெறாமல் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் புதிய அணையை கட்ட இயலாது என்பதை தெரிவித்துக் கொள்வதாக சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12ஆம் தேதி பாசனத்திற்காக திறக்க வேண்டிய நீர் மேட்டூர் அணையிலிருந்து இன்னும் திறக்கப்படாமல் இருக்கும் சூழ்நிலையில் டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி மிகவும் பாதிப்படைந்து வருகிறது. இந்த நிலையில் இந்த ஆண்டு காவிரி நீரை நம்பித்தான் கடைமடை பகுதி விவசாயிகள் காத்து கொண்டு இருக்கின்றனர். எனவே காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு விடுவிக்க வேண்டிய நீரின் அளவை முழுமையாக பெறுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன் என புரட்சித்தாய் சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி கூட்டணியோடு புதியதாக அமைந்துள்ள தாவேக அரசு கர்நாடக காங்கிரஸ் அரசின் எந்தவித சமரசத்திற்கும் உடன்படாமல் தமிழக விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட துடைக்கும் கர்நாடக அரசின் அனைத்து முயற்சிகளையும் முறியடிக்க வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதாக சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார்.